எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு சம்மதித்து விட்டு தோற்கடிப்பதற்கு வேலை பார்ப்பார், கழுத்தறுக்கிற வேலையில் நிச்சயமாக ஈடுபடுவார் என்று ஓபிஎஸும் அவரை சார்ந்தவர்களும் கருதினார்கள். இது எப்படி தெரியும் என்றால், ஓபிஎஸ் கட்சியிலிருந்து விலகி போனார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் ஓபிஎஸ் அணியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எழுந்து பேசும்போது எந்த காரணம் கொண்டும் பாரதிய ஜனதா சொல்லுகிறது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடாது, வேண்டுமானால் அதிமுக மெர்ஜர் நடக்கட்டும், ஏனென்றால் அப்படியானால் நாம் எல்லோரும் இரட்டை இலையில் போட்டியிடுவோம், கூட்டணியாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி தோற்கடிக்கிற வேலையை பார்ப்பார் என்று அவர்களெல்லாம் கூறினார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட மனநிலை நிலவி இருந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் மொழிபெடுப்பதில் தாமதம் செய்தார். அவர் தாமதம் செய்த காரணத்தால் திரு வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர் என்று ஆளுக்கு ஒரு மொழியை எடுத்து பிரிந்து போனார்கள். பாரதிய ஜனதா ஏதாவது செய்யும் என்று காத்திருந்த செங்கோட்டையனும் தாவேகா பக்கம் போனார். ஆக இன்று அம்மா அவர்களால் அடையாளம் கட்டப்பட்டவர்கள் பல பேர் பல திசைக்கு போனதற்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஈகோ. அந்த ஈகோ தான் இன்றைக்கு திரு பன்னீர்செல்வத்தையும் ஒரு நெருக்கடியில் தள்ளி இருக்கிறது.